எல்லோருக்கும் இனிய மதியம் வணக்கம். ஸோ எனக்கு அப்புறம் பேசப்படுவார் மகேஷ். எனக்கு பயங்கர சேலஞ்சிங். உடனே அவர் பார்த்தவொடனே குடு குடு குடுன்னு கொஞ்சம் உதறல் எடுத்துடுச்சு, என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் பேக், என்னோட டாக் வந்து இன்றைக்கி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸு. நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்டில் இன்றைக்கி டாக் வந்து பழங்குடியினரோட நிறைய பேர் வரப்போகிறாங்க, அவங்களுக்கான இன்ஸ்பைரிங் டாக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா உடனே பவர் பாயிண்ட் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன். ஐயோ இன்ஸ்பைரிங் டாக்குன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏதாவது இன்ஸ்பைரேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் லெட் மீ கிவ் அ குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த குட்டி ஸ்டோரி என்னென்னா, இது ஒரு பெண்ணோட ஸ்டோரி. அந்த பெண் வந்து நவம்பர் 6 அன்னைக்கு பிறந்தாங்க. அவங்க பிறந்த உடனே 6வது நாள் வந்து அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அம்மாவோட வயசு வந்து 24 வயசு. ஸோ 6வது நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறது என்ன பண்ணுறதுன்னு. அம்மாவோட தம்பிகள்லாம் சொன்னாங்க, நீ வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு நீ வந்து நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மாவுக்கு வேறு வழி தெரியல, யாரும் கிடையாது. சரி தம்பிங்க வீட்டுக்கு தான் போகணும், இறந்து போயாச்சு, அவங்களோட வீட்டுக்காரர் வந்து இறந்து போயாச்சு, என்ன பண்ணுறது, சரி வீட்டுக்கு போயிடலாம் வாங்க, நம்ம தம்பிங்க பார்த்துப்பாங்க அப்படின்னுட்டு அந்த கை குழந்தையை கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போனால் உங்களுக்கு தெரியுமே, அப்பா இல்லாத ஒரு பெண், குட்டி குழந்தை, அதுவும் அந்த அம்மா தன்னந்தனியாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைன்னு பார்த்துக்கோங்க. சாப்பிட்றது கூட நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ருப்பாங்க. கற்கை நன்றி பிச்சை புயினும் கற்கை நன்றி, இந்த மாதிரி ஒரு நிலைமை. சாப்பிட்றது கூட இருக்காது. கொடுமையிலும் கொடுமை, வறுமையில் கொடுமை. அப்படின்னா என்னென்னா, இளம் வயதில் வறுமை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். சின்ன வயசில் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். சாப்பிட்றது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு தற்கொலைக்கு ஒரு மாதிரி ஒரு 15 வாட்டி முயற்சி பண்ணியாச்சு, என்னடா இப்படி இருக்கே வாழ்க்கைன்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து தெரியல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. சரி என்ன இருக்கோ அந்த குழந்தை வந்து வளர்ந்து. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நம்ம படிப்பை கொடுக்கணும், சாப்பாடு இருக்கோ இல்லையோ படிப்பை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அந்த பெண் வேறு யாரும் கிடையாது, நான் தான். இன்னைக்கு அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டு, என்ன படிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன படிக்கிறது, ஐயோ இதை படிக்கிறதா, அம்மா இதை படிமான்னு சொல்லுவாங்க வீட்டில். ஆனால் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. கரஸ்பாண்டன்ஸில் +2 ஐம் அ டாப்பர். படிச்சுட்டு ஒரு வருஷம் யாராவது கூட்டிகிட்டு போய் காலேஜில் விடுவாங்களா, எப்படி காலேஜுக்கு போகிறது, எப்படி பஸ் ஏறுறது, என்ன டிக்கெட்ஸ் வாங்குறது, இது கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வருஷம் சரி பேங்க் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ஸ், நான் வேலூரில் பிறந்தது, சென்னை, வெள்ளூரில் படித்தேன். ஸோ எனக்கு வந்து அம்மா சொன்னாங்க, சரி படிக்கலாம், கரஸ்பாண்டன்ஸ் எடுத்து படி அப்படின்னு சொன்னாங்க. பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பேங்க் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு, அதை எடுத்துட்டு அந்த கோர்ஸ் புக்கை வாங்கி பார்த்தேன். அம்மா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளுக்கு வேறு வழி கிடையாது, நீ படித்து தான் ஆகணும், நம்மளுக்கு காசெல்லாம் கிடையாது, கூட்டிகிட்டு போகிறதுக்கே ஆள் கிடையாது, அதனால் நீ படித்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. வெறும் நான் பண்ணதெல்லாம் கோவிலை சுற்றுவேன், கும்பிட ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன். அப்புறம் ஒரு டெத்துக்கு போனேன். அங்கே வந்து தற்செயலாக வந்து என்னோட கசின்ஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்க. என்னம்மா நீ டாப்பரு, உன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு குயின் மேரிஸ் காலேஜில் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் தி சென்ஸ் ஸ்டடீஸ் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயும் எனக்கு நியூட்ரிஷன் தான் படிக்கணும் அப்படின்ற எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஸோ பட் என்னென்னா எனக்கு அதுதான் கிடச்சிது, நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு படிப்பு கிடச்சிது. ஸோ ஸ்டார்டட் மை கெரியர் இன் குயின் மேரிஸ் நியூட்ரிஷன். அது கவர்மெண்ட் காலேஜ், 2000 ரூபாய் ஃபீஸ் இருந்தால் போதும், அங்கே போய் படிச்சிடலாம். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை. நிறைய பேர் நினைப்பாங்க கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு மோசமான காலேஜ், அங்கே வந்து படிப்பு இருக்காது. படிக்கிற பிள்ளைங்க எங்கே படித்தாலும் சூப்பராக படிச்சிருவாங்க, அதில் டவுட்டே இருக்காது. ஸோ அதனால் என்ன வந்து நானே பஸ் ஏறி நானே ஊருக்கு போயிட்டு, எனக்கு யாரும் அப்போல்லாம் இல்லை, 20 ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 2000 ரூபாய் எனக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு நான் போயிட்டு என்னோட பெரியம்மா வீட்டில் ஸ்டே பண்ணி படித்தேன். உங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்க வீட்டில் படித்தா என்ன மாதிரி நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நானே எங்கள் அம்மாவை வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு தெருவாக வீடை தேடி ஒரு 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 நார்மல் வீடு, திருமுல்லை வாயிலில் ஒரு நார்மல் வீட்டில் 200 ரூபா அந்த வீடோட ரெண்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு பென்ஷன் 300 ரூபா கிடச்சிது, 200 ரூபா ரெண்ட்டு. இந்த 200 ரூபா ரெண்ட்டு 300 ரூபா பென்ஷனு நான் டியூஷன் எடுத்தேன்.
டெய்லி காலேஜுக்கு போயிட்டு 4 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டேஷனில் இருப்பேன். 5:30 மணிக்கு என்னோட டியூட்டி டைம் 7 to 3:30 என்னோட கெரியரில். ஸோ 7 to 3:30 5:30க்கு நான் ஸ்டேஷனில் இருப்பேன். 5:30க்கு அப்புறம் I'll take up the train, come back 3:30 ஷார்ப்பாக 4 o'clock வீட்டில் இருப்பேன். வீட்டுக்கு வந்த பிறகு 4:30லேருந்து 7:30 வரைக்கும் டியூஷன் எடுப்பேன். இப்படி தான் என்னோட டைம் போச்சு. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து 2000 ரூபாய். நான் எடுத்த எல்லா ஸ்காலர்ஷிப்லையுமே என்னை ஹார்வர்டுக்கு அனுப்பிச்சாங்க பிஹெச்டிக்கு. இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியில் எம்டியாக இருக்கேன், 2 கம்பெனியில் பார்ட்னராக இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு துடிப்பு மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக யூ கேன் கம் அப் இன் லைஃப். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது, எங்களோட அம்மா. என் அம்மா வந்து எனக்காகவே இருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா ஒரே கேள்வி தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், பண்ணால் எங்கள் அம்மாவை நீ என் கூட வச்சுக்கிறதா இருந்தால் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா நீ எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாதுன்னு. அப்படி தான் எனக்கு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து ஹீ இஸ் லைக், அவர் ரொம்ப சூனாம்பேட் அப்படின்ற கிராமத்தில் இருந்து எனக்கு, நான் வந்து பெரிய ஆட்கள்லாம் தேடல, எனக்கு பணமோ புகழோ எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா என்னால் அதை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு எனக்கு எங்கள் அம்மா கூட வச்சுக்கிறதா இருந்தால் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். தெர் இஸ் நோ லவ் ஹியர், இட்ஸ் லைக் தெர் இஸ் அ நீட். ஸோ அதனால் எனக்கு கம்பல்சரி எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டதுக்கப்புறம் ஹி வாஸ் ஸோ டவுன் டு எர்த். ஸோ அவருக்கும் என்ன அந்த தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு இந்த விமன் வந்து இல்லை மேலே வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, என் ஹெச்ஆர் மேனேஜரை என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாரு, தோ ஐ ஹாவ் அ கம்பெனி. ஸோ மென்னும் இருக்கிற உலகத்தில் விமன் மேலே வர்றதுன்றது ரொம்ப 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 சேலஞ்சிங், ரொம்ப எமோஷ்னல். அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். எஸ், வி ஆர் ஈக்குவல், பட் வி ஆர் டிஃப்ரெண்ட். We are different in all the ways we think. Inspiring, நம்ம பேசுகிற விதமாகட்டும், நம்ம நடந்துக்கிற விதமாகட்டும், மென்னை விட we are different. Men are like casual, like small box. யோசிக்கவே மாட்டாங்க, ஓகே இதுக்கு முடிஞ்சது அது முடிஞ்சது. நம்ம will connect everything. multi-talented personality, women. ஸோ இதோட முடிச்சுட்டு let me start the slides. Okay, coming back. இது என்னோட நான் சூஸ் பண்ண எனக்கா வந்த கெரியர் இஸ் அ நியூட்ரிஷனல் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல். நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி பண்ண ப்ரெசன்டேஷன் கிடையாது, இந்த கெரியர் கிடையாது, பட் எனக்கா அமைந்தது. பட் என்னோட பேஷன் ஃபுல்லாக அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் இன்னைக்கு ஃபுட் அண்ட் நியூட்ராசூட்டிக்கலில் என்ன ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, கம்மிங் பேக். இன்னைக்கு நான் என்னை பற்றி சொன்னேன். இன்னைக்கு உலகம் இந்தியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் 2 ப்ராப்ளம் ப்ரெவலண்ட்டாக இருக்குது. ஒன்று, ஃபுட்டே இல்லாமல் இருக்கிற ஒரு செக்மெண்ட், அதிகப்படியான ஃபுட் இருக்கிற ஒரு செக்மெண்ட். மால் நியூட்ரிஷன் மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஓவர் நியூட்ரிஷன் மாதிரி ஒரு ப்ராப்ளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வி ஃபேஸ் டபுள் பர்டன். 2 செக்மெண்ட்லையும் டபுள் பர்டன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதை வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், யாருன்னா ஆண்டர்பிரினியர் செக்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, யூ ஷுட் நோ who we are, where we are. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்மிங் பேக் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங் நியூட்ராசூட்டிக்கல் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் ஃபுட்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட், மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் இன்னைக்கு முன்னாடிலாம் டயபெட்டிஸ் இல்லாத வீடே இருக்காது, ஆனால் இன்னைக்கு நிலைமையில் கேன்சர் இல்லாத வீடே கிடையாது. அவ்வளோ கேன்சர், அவ்வளோ டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், நிறைய டிசீஸ், ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான க்ரானிக் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் எக்கச்சக்கமாக இன்னைக்கு வீட்டு பரவி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், ரெடி டு குக் ஃபுட்ஸ். இதை தவிர தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட் சிலது, டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், பூண்டெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கெல்லாம் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை வகையான ஃபுட்டுக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இது ஒரு சின்ன டேட்டா. இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், பட் கிவன் த மினிஸ்ட்ரியோட டேட்டாலேருந்து எடுத்து பார்த்தோம். ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் தமிழ்நாடு. ஆல்மோஸ்ட் லைக் டேட்டா வந்து 6,000 to 7,000 யூனிட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் எங்கே இருக்குது? அதிகப்படியாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் எக்ஸ்போர்ட் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் இன் மகாராஷ்டிரா.
குஜராத் வெஸ்டர்ன் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது திருப்பியும் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கிட்ட நிறைய வளம் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப தாழ்ந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது இன்னொரு டேட்டா. சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் எங்கே இருக்குது? இந்த நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்? அதிகமாக நியூட்ராசிட்டிக்கலும் ஃபுட் ப்ராசஸிங் செக்மெண்ட்ஸும் எஸ்பெஷலி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் சைட். நார்த்தில் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட்டில் குஜராத் அண்ட் அகமதாபாத். இந்த ரெண்டு இடத்துல தான், ஸ்டேட்ஸில் தான், குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸில் தான் அதிகப்படியாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் ப்ளஸ் யோர் நியூட்ராசிட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது. சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து வெரி லைக் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸ் இருக்குது. லைக் ஆனியனை ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறது, டொமேட்டோ, இந்த மாதிரி பேசிக் ப்ராசஸிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே கண்டி நியூட்ராசிட்டிக்கல் செக்மெண்ட்டை இன்னும் நம்ம ரொம்ப டச் பண்ணலை. ஓகே, இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்லைட். ரீட்டைலிங் செக்மெண்ட் எங்கே இருக்குது? ஸோ ரீட்டைலிங் செக்மெண்ட்டாக என்னென்னா, இ-காமர்ஸ் மாதிரி சைட்ஸில் நியூட்ராசிட்டிக்கல் செக்மெண்ட்ஸு எங்கே நிறைய விற்கிறாங்க அப்படின்னா, இதுவும் கூட குஜராத், அகமதாபாத் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக விற்கப்படுது நியூட்ராசிட்டிக்கல். மேபி இவங்க எல்லாருமே எங்கே சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எங்கே விற்கிறாங்க? அவங்க ஊரில் விற்றுக்கிறாங்க. நம்ம ஏதாவது பொருளை வாங்கினோன்னா அங்கேருந்து தான் வாங்கணும். ஸோ இப்படி தான் கரண்ட்டாக நிலைமை இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸலண்ட் அக்ரிகல்ச்சரல் ஒரு பிளாட்ஃபார்ம். என்னன்னா, நம்ம ஃபார்ம் லேண்டில் என்ன போட்டாலுமே விளையும், என்ன வேணால் எந்த சீசனுக்கு வேணால் விளைச்சிக்கலாம். ரெண்டாவது, மொரிங்கா மாதிரி சூப்பர் ஃபுட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில். ப்ளஸ் நம்மளோட என்விரான்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து ஸோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ஒன் ப்ராடக்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரியில் மாம்பழம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அதுக்குண்டான ஃபண்டிங்கும் அதுக்குண்டான தேவையான சப்சிடிஸும் கொடுத்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸ்மால் ஸ்கேல் வெஞ்சர் ஆரம்பிக்கணும், யாராவது சின்ன தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், செக்கு எண்ணெய்னு சொல்லுவோம் நம்ம, அந்த எண்ணெய் 1 லட்ச ரூபா மிஷினை போட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா 100 ரூபா தான் ப்ரொடக்ஷன் யூனிட். ஆனால் விற்கிறது என்னவோ 600 ரூபா. ஸோ மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு கேரண்டியாக இந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து, ஓகே எனக்கு ஒரு 5 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, தேர் ஆர் ரெடி டு ஈட், ரெடி டு குக்டு ஃபுட்ஸ்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி தொழிலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இல்லை, நான்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா, மற்ற ரா மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட வாங்கிட்டு யூ கேன் டூ த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மஞ்சள் பவுடராக நீங்கள் விற்றீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் கிலோவுக்கு விற்கலாம். இதே மஞ்சளை கர்க்யூமின் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராக்டை எடுத்துட்டு விற்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 ரூபாய் கிலோவுக்கு நீங்கள் விற்க முடியும். சிம்பிள். ரெண்டாவது, கிரேப்ஸாக விற்றோன்னா 50 ரூபா கிலோ. இதே ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு அதோட வேல்யூ ஆடட் எக்ஸ்ட்ராக்டை விற்றீங்கன்னா 30,000 ரூபாய் கிலோவுக்கு மார்க்கெட்டில். நானே டெய்லி ரெஸ்வெரட்ரால் வாங்குறேன். அந்த ப்ராடக்டை நான் எங்கே வாங்குறேன்னா டெசர்ட் கார்ட்லேருந்து யூபைலேருந்து வாங்குறேன். நம்ம ஊரில் கிடைக்கிறது அவ்வளோ ரேரு, அது எப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனால் பார்த்தா இந்த கிரேப்ஸு இங்கே மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஊரில் இது பண்ணி ப்ராசஸிங் பண்ணி திருப்பியும் நம்மளுக்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வெறுமனே பவுடராக இது வாங்கினீங்கன்னா, அதை தயாரிச்சிங்கன்னா இதோட காஸ்ட் இவ்வளோ தான் மார்க்கெட்டில். பட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு இட் இஸ் லைக் 100 times and 1000 times, சம்டைம்ஸ் லைக் 2000 times ஹையர் than யோர் ரீட்டைல் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபுட்டுன்றது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம ஏன் வந்து இந்த செக்மெண்ட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ஏன் இந்த செக்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் சென்டர், மெடிக்கல் கோடிங் இதெல்லாம் போயிடுச்சு. உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து அழிஞ்சே போச்சு, காணவே காணும். லே ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே. ஆனால் ஃபுட் இண்டஸ்ட்ரி, நியூட்ராசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நான் ஒரு 5 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குயிக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நான் திருப்பி சொன்னேன், நீங்கள் ரா மெட்டீரியலை ஒரு செல்லர்கிட்டேருந்து வாங்கி யாரையோ ஒருத்தர் விற்பாங்க, ஒரு ஃபார்மரோ இல்லை ஒரு செல்லர்கிட்ட வாங்கி லைட்டாக ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி உங்கள் பேரில் பிராண்ட் பண்ணி
விற்கலாம். இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. யாராவது ஒரு இது ட்ரேடிங் மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்கி நீங்கள் விற்கலாம். ரெண்டாவது, நான் மேனுஃபேக்சரிங், யாரோ ஒருத்தர் டெட்ரா பேக்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜெர்மனி கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் எங்களுக்கே என்கொயரி வந்தது, நீ மேனுஃபேக்சரிங் செட்டப் வச்சுருந்த அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்து எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு என்கொயரி வருது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கக்கிட்ட நிறைய நீட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷனுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில், இந்தியாவிலேயே அது பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் 40%, ஆல்மோஸ்ட் 40% வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் ப்ராடக்ட் தக்காளி நம்ம ஒரு கிலோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிலோ நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா மார்க்கெட்டுக்கு போகிறது என்னவோ 400 கிராம் தான். மீதி எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. இல்லை அப்படின்னா ஏன்னா க்ளீன் ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மாம்பழையோட கொட்டை, மாம்பழையோட அந்த பீல், வெளியில் இருக்கிற பீல், உள்ளே இருக்கிற பல்ப்பு, இது மூணுமே மாம்பழமாக விற்றா கிலோ 200 ரூபா, வெறும் பீலை போட்டு பவுடர் பண்ணால் கிலோ 1000 ரூபா. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இதுக்கு நீடு இருக்குது. இதே மாதிரி தான் வாழைப்பழத்தோல், செதில், மீனோட செதில், இன்றைக்கி மார்க்கெட்டில் கொலாஜன் வந்து ஸ்கின்னோட டைட்னிங், ஸ்கின்னோட ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க காஸ்மோசிட்டிக்கலில். மீன் கிடையாதுங்க, நான் சொல்கிறது மீனில் இருக்கிற வெளியில் இருக்கிற செதில். அந்த செதில் வந்து இன்னைக்கு அவ்வளோ மார்க்கெட்டில் பயங்கரமான வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைஸில் இருக்க ஹஸ்க்கு, ஓட்ஸில் இருக்கிற பிரானு, இதுக்கு எல்லாத்துக்கும் மார்க்கெட்டில் டபுள், ட்ரிபிள், ஐ வில் நாட் சே டபுள் அண்ட் ட்ரிபிள், மோர் தென் 2000 டைம்ஸ் இதுக்கு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த வேஸ்ட்லேருந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு ரெனியூவபிள் எனர்ஜி வந்து டாப்பில் வரப்போகுது. ப்ரெடிக்ஷன் வந்து 2025 அப்புறம் 2030 ப்ரெடிக்ஷன் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி தான் நம்மளுக்கு இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீட் ஃபார் அன் ஆர்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எனர்ஜியை பயோஃபியூவல் மூலமாகவும், பயோ பிளாஸ்டிக், பயோ எனர்ஜி வந்து ஃபுட் வேஸ்ட்லேருந்து நம்ம எடுக்க முடியும். இதுக்கும் நீங்கள் ஐடியாஸாக கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, போஸ்ட் ஹார்வெஸ்டிங்கில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி. நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்றைக்கி மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அது வந்து முடிஞ்சு போகுது, அதோட லைஃப் வந்து முடிஞ்சு போகுது. ஸோ எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணலாம்னா நிறைய டெக்னாலஜிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பட் தேர் ஆர் மெனி டெக்னாலஜிஸ் லைக் பாஸ்டரைசேஷன். இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேக்யூம் ஃப்ரையிங் டெக்னாலஜி, ஃப்ரீஸ் ட்ரையிங், ஃப்ரீசர்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டில் உள்ளே வந்திருக்கு. வேக்யூம் ஃப்ரையிங் தான் லேட்டஸ்ட் இனோவேஷன். இந்த டெக்னாலஜிஸ்லாம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை அதே நியூட்ரிஷனல் வேல்யூவோட அதோட தன்மையும் மாற்றாமல் அழகாக அதை வந்து வெளியில் கொண்டு வரும். யூ கேன் ஈவன் கம்பேர், நாங்களே கம்பேர் பண்ணியிருக்கோம் லேப்ஸில் கொடுத்து, இதோட எக்ஸிஸ்டிங் நியூட்ரிஷனல் காம்போசிஷனும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ தீஸ் டெக்னாலஜி இப்போ கவர்மெண்ட் வந்து 30% சப்சிடி கொடுக்குறாங்க மெஷின்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மெஷின்ஸும் நீங்கள் திங்க் பண்ணலாம். இதுக்கும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பண்ணுற ஷெல்ஃப் லைஃப் ஆப்டிமைசேஷன் அப் டு 1 year ஸ்டே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, எனக்கு வந்து எனக்கு ஒரு கன்சல்டன்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸில் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எங்களுக்கு 10 என்கொயரிஸ் வரும், நான் எப்படி இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் யூ கேன் பிகம் அன் எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ஸ். வி கேன் ட்ரெயின் யூ ஆன் தட். எப்படி இந்த ப்ராடக்டை EU மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, இல்லை இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போகிறது, US மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்ற டெக்னாலஜிஸ் வந்து யூ கேன் டேக் இட் அப் ஹியர். ஸோ யூ கேன் லுக் அட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கன்சல்டன்சிக்கும் நீட் இருக்குது. ஏன்னா பர் ஆர் சார்ஜஸே வந்து 15,000 20,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போர்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நான் ஏஐ படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், ஐடி படிச்சிருக்கேன் அப்படின்னா we can come up with a food tech solutions. நிறைய ஃபுட் டெக் சொல்யூஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. லைக் இன்றைக்கி அமேசான் மாதிரி காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் போடலாம், இல்லை இன்றைக்கி ஸ்விக்கி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டுபிடிக்கலாம், இல்லை whatever you can come up with the platforms. அந்த மாதிரி நிறைய லைக் மீல் பிளானிங், கேலரி, டயபெட்டிஸ்க்கான பிளாட்ஃபார்ம்ஸ், பர்சனலைஸ்டு நியூட்ரிஷனுக்கான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்கோ அதில் you can come up with your own business ideas. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் இது தெரியாது அப்படின்னா மார்க்கெட்டில் நிற்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா 2008 நாங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறச்சியே ஃபஸ்ட்டு கஸ்டமர் யூகேலேருந்து த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். விச் மீன்ஸ் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கில் இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்கில் இல்லைன்னா மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அக்வயர் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்
என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த ஸ்கில் இருக்குது. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியோட சப்ஜெக்ட் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். கற்றுப்பீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, மண்டையை உடைப்பீங்களோ, எதை வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்பல்சரி அது தெரிஞ்சால் தான் உங்களால் சஸ்டைனபிளாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ என்ஷூர் தட் உங்களோட எந்த பிஸ்னஸ்க்கு போனாலும் சரி, நான் ஃபுட் நியூட்ராசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். பட் எந்த பிஸ்னஸ்க்கு போனாலும் அந்த பிஸ்னஸோட சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் மஸ்ட் அண்ட் மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, எனக்கு அது கிடையாது, என்கிட்ட ஐடியா இருக்குது, ஆனால் எனக்கு எனக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடையாது, எனக்கு இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் கோஃபவுண்டர்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லா கவர்மெண்ட்டுமே ஃபண்ட் பண்ணுறாங்க. இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் பார்ட்னருக்கு உண்டான ஸ்கில் என்ன, எனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணியும் நீங்கள் பிஸ்னஸை கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதெல்லாம் இருக்குது, ரெண்டுமே கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்லைடு. இது என்னென்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் தட் ஐ ஒர்க், அவங்களோட முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ். நான் இது எப்படி மேம் பண்ண முடியும், இதை பண்ண வராது, இது பண்ண முடியாது, ஐயோ இதெல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப டைம் எடுக்கும் மேம், 1 மாதம் எடுக்கும், ஐயோ இது பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமே, ஐயோ. இதை தான் நான் பாதி நேரம் 90% ஆஃப் தி நான் பேசுகிற அத்தனை பேரும் கேட்டதோட விஷயம். நான் இதை சொல்கிறதுக்கே எனக்கு டைம் எடுக்கும்டா, இப்படிலாம் நான் இப்படி பண்ணேன், இங்கே பஸ் ஏறேன்னா அங்கே இதை வச்சா அங்கே யாரும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லை, ஒரு போல்டாக அந்த விஷயத்தை மூவ் பண்ண தெரியல, ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி நிறைய பேச நம்மளோட ஈரோடு மகேஷ் அவர்கள் இன்னும் பெட்டர் அப்ரோச் உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.